அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ப குரூப் 4க்கான டெஸ்ட் பேட்ச் பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ நம்ம அகாடமியோட குரூப் 4 டெஸ்ட் பேட்ச் பேரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராபர்ட் கிளைவ் டெஸ்ட் பேட்ச். ஏன் ராபர்ட் கிளைவ் அப்படிங்கிற பேரு நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. என்ன அப்படின்னா, ராபர்ட் கிளைவ் முதல்ல இந்தியாவுக்கு வரப்ப ஒரு கிளர்க்கா குரூப் 4 லெவல்ல தான் வந்து இருந்திருப்பாரு. அப்புறமா படிப்படியா பார்த்தீங்கன்னா, அவரு வங்காளத்தோட கவர்னரா வரைக்கும் போயிருப்பாரு. அதே மாரி எந்த குரூப் 4 பணிக்கு போனீங்கனாலுமே, நீங்க ஒரு உச்சத்துக்கு வர முடியும். ஸோ அந்த ஒரு நோக்குல தான் நம்ம ராபர்ட் கிளைவ் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறத வச்சிருக்கோம். மொத்தம் பார்த்தீங்கன்னா, நம்ப இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஒரு 43 தேர்வுகள வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே. குரூப் 4 ஃபோக்கஸ் பண்ணி நம்ம எழுத போறோம். சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச்ச பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டையும் எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படிங்கிறது குடுத்துருக்கோம். இப்ப இந்தியன் பாலிட்டி பார்த்தீங்கன்னா, இந்தியன் பாலிட்டில இருந்து நம்ம 4 டெஸ்ட் எழுதுவோம். ஹிஸ்டரில இருந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 4 டெஸ்ட் எழுதுவோம். எக்கனாமி அண்ட் டெவலப்மென்ட் அட்மினிஸ்ட்ரேஷனா நம்ம இப்ப புதுசா ரிவாம்ப்ட் சிலபஸ்ல பார்த்தீங்கன்னா, யூனிட் 5 அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ அதிலிருந்து பார்த்தோம்னா, நமக்கு இந்தியன் எக்கானமி ஒரு 3 டெஸ்ட். அடுத்ததா அட்மினிஸ்ட்ரேஷன் டிஏல இருந்து ஒரு டெஸ்ட் எழுதப் போறோம். அடுத்தது ஹிஸ்டரில இருந்து 2, ஐஎன்எம்ல இருந்து 2. ஜெனரல் சயன்ஸ்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி தனியா, பயாலஜி தனியா ஒரு டெஸ்ட். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டையும் ஜிஎஸ்ல ஒவ்வொரு சப்ஜெக்டும் எப்படி எத்தன டெஸ்ட் எழுதப் போறோம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதுல ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட்டுமே பார்த்தோம்னா, ஜிஎஸ் எல்லாமே நமக்கு டிஎன்பிஎஸ்சில எப்படி கேட்பாங்களோ, அதே மாரி 75 மார்க்குக்கு வந்து இருக்கும். ஓகேவா? இதுல மார்க் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா, 2 மார்க் டெஸ்ட் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஆப்டிட்யூட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 18 டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ரீசனிங்ல ஒரு 14 டெஸ்ட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் தமிழ்லயும் அதே மாரி இலக்கணம் எவ்வளோ டெஸ்ட் இருக்க போகுது, சொல்லகராதி, எழுத்தும் திறம் இந்த மாரி கலைச்சொற்கள் இந்த மாரி ஒவ்வொரு டெஸ்ட்டும் எத்தனை எத்தனை இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நமக்கு டெஸ்ட்டோட ஸ்ப்ளிட் அப் அப்படிங்கிறது இப்படிதான் இருக்கு. ஓகேவா? ஸோ இதுல டெஸ்ட் பேட்டர்ன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏப்ரல் 16ஆம் தேதியிலிருந்து நமக்கு அடுத்த புதன்கிழமையிலிருந்து நமக்கு டெஸ்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அப்படிங்கிறது பொதுத்தமிழ் மற்றும் கணிதம் இருக்கும். பொதுத்தமிழ் வந்து 75 கேள்விகள், கணிதம் 25 கேள்விகள் வந்து இருக்கும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் விட்டு 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, பொது அறிவு மற்றும் நுண்ணறிவு அப்படிங்கிறது இருக்கும். அது 75 மார்க்குக்கு ஜெனரல் ஸ்டடீஸும், 25 மார்க்குக்கு ரீசனிங் அப்படிங்கிறது இருக்கும். இந்த மாரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நமக்கு டெஸ்ட் அப்படிங்கிறது ஃப்ரீக்வென்ட்டா இருந்துட்டே இருக்கும். ரொம்ப காம்ப்ரிஹென்சிவான ஒரு பிரிப்பரேஷன் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஒரு இந்த 43 டெஸ்ட் பேட்ச்ச நீங்க ரொம்ப சின்சியரா உட்கார்ந்து முடிச்சுட்டீங்க அப்படின்னாலே, கட்டாயம் டாப் ரேங்கரா நீங்க வர்றதுக்கு ரொம்ப அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, அந்த அளவுக்கு நமக்கு கொஸ்டினுமே ரெடி ஆயிருக்கு. அதே மாரி நம்மளோட ஷெட்யூலுமே அந்த அளவுக்கு ரெடி ஆயிருக்கு. சரிங்களா? இப்ப டெஸ்ட் ஷெட்யூல பார்த்தீங்க அப்படின்னா, உங்க முதல் டெஸ்ட் அப்படிங்கிறது 16ஆம் தேதி வந்து ஆரம்பிக்குது. ஓகேங்களா? தமிழும், மேத்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நம்பர்ஸ் அப்படிங்கிற நம்பர் சிஸ்டம் வந்து இருக்கு. அடுத்ததா நமக்கு 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ் பிளஸ் ரீசனிங் அப்படிங்கிறது இருக்கு. இந்த மாரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பார்த்தோம்னா, நம்ம டெஸ்ட் எழுதிட்டே இருப்போம். ஓகேங்களா? ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நமக்கு டெஸ்ட் அப்படிங்கிறது போயிட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம 43 டெஸ்ட்டுமே பிளான் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? 43 டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். இதுல எக்ஸ்க்ளூசிவா பார்த்தீங்கன்னா, இடையில நமக்கு எஸ்சிஆர்டி புக்ஸ் ஸ்கூல் புக்க பேஸ் பண்ணி நமக்கு ஹோம் டெஸ்ட் அப்படிங்கிறது தனியா குடுத்துருவாங்க. அது நம்ம ஃப்ரீ டைம்ல வீட்ல இருந்து போட்டு பார்த்துக்கிற மாரி இருக்கும். சரிங்களா? ஸோ மொத்தம் நமக்கு 41 சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட், ரிவிஷன் டெஸ்ட் எல்லாமே சேர்த்து ஒரு 41 டெஸ்ட் இருக்கு. அதுக்கப்புறமா 42, 43 2மே பார்த்தீங்கன்னா, மாக் டெஸ்ட்டா இருக்கும். ஓகேவா? நமக்கு இந்த டெஸ்ட் பேட்ச்ல கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் எப்பலாம் வழங்கப்படும் அப்படிங்கிறத வந்து குடுத்துருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்த ஷெட்யூல்லயே உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் எங்க படிக்கணும் அப்படிங்கிற வேர் டூ ஸ்டடி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்ப தமிழுக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட்க்கு எங்க படிக்கணும் அப்படிங்கிறது, செகண்ட் டெஸ்ட்க்கு எங்க படிக்கணும், தேர்ட் டெஸ்ட் அந்த மாதிரி மேத்ஸ் ஒவ்வொரு டாபிக்கும் நம்ம எங்க எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிறது குடுத்துருக்கோம். ஜிஎஸ் ஒவ்வொரு டாபிக்கும் எங்க எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்கோம். ஸோ எல்லாமே ஷெட்யூல்லயே இருக்கு. இந்த ஷெட்யூல நீங்க காம்ப்ரிஹென்சிவா ஃபாலோ பண்ணாலே போதும். கட்டாயம் குரூப் 4 அப்படிங்கிறத ஈஸியா கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? அதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. அத நீங்க எந்த அளவுக்கு சின்சியரா இந்த ஷெட்யூலோட டிராவல் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்களோட மார்க்கும் ரிஃப்ளெக்ட் ஆகும். சரியா? ஸோ எல்லாரும் நல்லா பிரிப்பேர் பண்ணுங்க. தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட்.